அனைவருக்கும் வணக்கம். அட்வான்ஸ்டு தமிழ் குவாண்டம் தெர்மோடைனமிக் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் ஃப்ரம் நியூட்ரான். நியூட்ரான் எங்கெங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் அதனுடைய பண்புகளை அறிந்து ஆற்றலை எடுக்கிற முறைதான் இந்த எனர்ஜி அப்சார்ப்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி முறை. எல்லா உயிர்களிடத்திலும் உயிரற்ற பொருளிலும் அந்த நியூட்ரான் நியூட்ரினோ ஈரப்பதுக்கு தகுந்த மாதிரி அது வாழ்ந்துட்டு இருக்கு. இப்போ இந்த உணவு இல்லாமல் வாழும் கலை இது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. 2000 ஆண்டுக்கு அப்புறம் வெங்கடேசன் என்கிற பிஇ சிவில் இன்ஜினியர் கண்டுபிடிச்சது. நான் இனியன். நான் இந்த உணவில்லாமல் வாழும் கலையை கற்று உலகத்துக்கு சொல்லி வருகிறேன். இது ஒரு கல்வி முறையாக சொல்லி தந்துட்டு இருக்கிறேன். இது 5 ஆண்டுகள் படிக்க வேண்டும், 12 ஆண்டுகள் சொன்னபடி கேட்கணும். நோய் எந்த நோய் இருந்தாலும் நாம் குணமாக்கி விடலாம். அதனுடைய காணொலிகள் 7000 காணொலி இலவசமாக இருக்குது. 7500 காணொலி இருக்குது. அது இலவசமாக இருக்குது. அதை நீங்கள் பார்த்து அது படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏதாவது ஆலோசனை வேணும்னா அதுக்கு ஆலோசனை கட்டணம் இருக்கிறது. சும்மா இலவசமாக எதுவும் இங்கே கிடையாது. இலவசமாக செஞ்சோம்னா எந்த பற்றும் இருக்காது, யாரும் பொறுப்பாக செய்யாமல். இலவசங்கிறது அது அடிப்படையில் தவறானது, இயற்கைக்கு எதிரானது. முயற்சியே இல்லாமல் பெறுவது மனித குலத்துக்கு இழிவானது. திருவள்ளுவர் அப்படிதான் சொல்லுவார். பழஞ்சோற்று பருக்கியாக இருந்தாலும், கழுவி கீழே ஊற்றுகின்ற பழஞ்சோற்று பருக்கியாக இருந்தாலும் முயற்சியால் வராததை அதை உண்ணாதே. தெள்நீர் அடுபுர்க்க யாயினும் தாள் தந்தது உண்ணலின் ஊங்கி இனிது இல்லும்பர். தாள் தந்தது உண்ணலின், அதாவது கடுமையான முயற்சியில் வரக்கூடியதைத்தான் நீங்கள் உண்ண வேண்டும். இல்லை என்றால் ஊங்கி இனிது இல்லுங்கிறார். கடுமையான முயற்சியில் வரக்கூடிய ஒரு பொருளை அனுபவித்தல் என்பது வேறு, எந்த முயற்சி இல்லாமல் பெறக்கூடியது என்பது வேறு. ஆக அந்த கழுவி ஊற்றுகின்ற ஒரு சாதாரண 2 பருக்கை அதை கூட முயற்சி இல்லாமல் பெறாதே என்கிறார். இவ்வளோ ஒரு மானஸ்தனம். ஆகையினால தான் நான் இந்த உணவில்லாமல் வாழும் கலை என்பது வெங்கடேசன் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் தான் கண்டுபிடித்தார். ஆயிரக்கணக்கான உலகம் தழுவிய பல நூல்களை ஆராய்ச்சி பண்ணி தன்னுடைய சொந்த உடலை ஆராய்ச்சி பண்ணார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எவனும் இந்தியாவில் அந்த யோகிதை கிடையாது. தமிழ்நாட்டில் எவனுக்கும் அந்த தகுதி கிடையாது. சும்மா இயற்கை உணவு என்று பேசிக்கொண்டிருப்பதெல்லாம் அர்த்தமற்றது. ஆற்றல் என்பது வேறு, உணவு என்பது வேறு. இயற்கை உணவு என்றால் எங்கே போய் பிச்சை எடுப்பது? நான் இயற்கை உணவு சாப்பிடுகின்றேன் வைத்துக் கொள்வேமே, ஏதோ ஒரு இயற்கை உணவு, 1 கிலோ இயற்கை உணவு 1000 ரூபா. நான் விரும்புகிற இயற்கை உணவு 1000 ரூபா. 1 கிலோ ஆப்பிள் 500 ரூபா, 1 கிலோ முந்திரி 1000 ரூபா, 1 கிலோ திராட்சை 1000 ரூபாய், 1 கிலோ பேரிச்சை 300 ரூபாய் 500 ரூபாய் போயிட்டுருக்கு. இதெல்லாம் என்ன இயற்கை உணவு? அடிப்படையில் இயற்கை உணவு என்பது வேறு, இயற்கை ஆற்றல் என்பது வேறு. இயற்கை உணவு என்பது தொடப்பக்கட்டையாக பயன்படுத்த வேண்டும், தவிர அது தின்னுட்டு வாழ்றது. இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் இயற்கை உணவு தின்னுட்டு வாழ்கிற கூட்டம் இருக்குது. அதுக்கு நேர் எதிரானது இருக்குது. இயற்கை உணவு வேணும்னா எங்கவே பிச்சை எடுப்பது? அப்போ இயற்கை உணவு உண்பதற்கு எனக்கு 1000 ரூபா வேணும், எங்கே போய் பிச்சை எடுக்கிறதா? ஆற்றல், இயற்கை ஆற்றலில் தான் வைத்து ஆற்றலை அப்படியே உறிஞ்சி எடுக்கணும். அதுதான் அர்னால்ட் எக்ரெட். அப்போ இதுதான் சித்தர்கள். அப்போ மரணத்தை நாம் கையில் வைத்துக் கொள்ளலாம். அப்படின்னா எனக்கு தினம் 1000 ரூபா வேணும்னா 30,000க்கு எவங்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறது? ஐஐடியில் போய் பிச்சை எடுக்கிறதா? அப்படியெல்லாம் இந்த உயிரை நமக்கு தேவையில்லையே. ஆற்றல், அதுதான் அந்த ஆற்றலை உறிஞ்சிக்கிற தன்மை. இதுதான் இந்த வெள்ளைக்காரனுடைய சாபக்கேடு. இயற்கையை மருத்துவம் இந்த தமிழ்நாட்டில் குட்டிச்சுவராகிவிட்டது. வெள்ளைக்காரனுடைய அந்த எதிர்க்கு திராணி இல்லாதவர்கள் தான் இந்த இயற்கை உணவை பற்றி பேசிக்கொண்டு இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வயிற்று பிளப்பாளர்கள். இப்போ இயற்கை உணவுன்னு என்ன தெரியுமா? இப்போ நான் சொல்கிறேன்னா, அன்னப்பாதை தூய்மை செய்வதற்கு கைப்பிடி முருங்கையும் சிறிதளவு அவளும் இருந்தால் போதுமானது. இதுதான் இந்த ஜீரண நீரை அமைதிப்படுத்தி அழுகி போன சதையை சுத்தம் செய்கிற பயிற்சி முறை. இப்போ நான் இந்த முதல் பாடத்தை நான் தொடங்குகிறேன். அது ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் தொடர்ச்சியாக சொல்கிறேன். உள்ளம் பெருங்கோயில் ஊனோடும் வாழையும் வள்ளல் பிரானாருக்கு வாயில் கோவில் வாசல்
தெல்லற தெளிந்தாருக்கு சேவன சிவலிங்கம் கள்ளப்புழலைந்தும் காணாமணி விளக்கு 1823 என்று திருமலர் கூறினார். ஊனுடன் வாழையும் என்ற வரிகளை கவனியுங்கள். இந்த வரிகளை வெளியிட்ட பெருமை தமிழனுக்கு மட்டுமே உண்டு. இன்று நாம் 800 கோடி மக்களுக்கு உரிய மாறாத உண்மை இயற்கை நமக்கு கொடுத்துள்ள வரப்பிரசாதம். இதை நாம இந்த அளவுக்கு கெடுத்துக் கொள்கிறோம் என்று நமக்கு புரியும். இப்போது நான் சாதாரண உணவு கொஞ்சம் சாப்பிட்றேன்னு வச்சுங்க. உதாரணம் ஏதாவது ஒரு சாதாரண உணவு எது வேணா இருக்கலாம். சாப்பிட்டா உடனே கபம் கட்டுது. உடனே அதுக்கு வெங்காயமும் அவளும் மென்று தின்னோம்னா அந்த கபம் கீழே போயிடும். சிறிதளவு வெங்காயம், ஆனால் வெங்காயம் அதிகமாக சாப்பிட முடியாது தெரியுமா உங்களுக்கு. கடுமையான வெங்காயம் சாப்பிடுகின்றவர் கடுமையாக காரம் ஏறும். அப்போ அவளை வச்சு சமப்படுத்தணும், இல்லைன்னா நாக்கு புண்ணாயிரும். அப்போ வெங்காயம் எந்த அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக அவள் போட்டு பிணைஞ்சு நிதானமாக மென்று சாப்பிட்டு இந்த விஷத்தை கீழே இறக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் சிறிதளவு தண்ணீரை மருந்தாக அருந்திட்டு வரணும். சரியா? தண்ணீர் நீங்கள் மருந்து அருந்தலாம். அப்படி அருந்தும் பொழுது அந்த வாயில் எந்த சுவையும் தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கணும். லேசாக சிறிதளவு உப்பு போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் நீர் பயிற்சி பண்ணி உடம்புல இருக்கிற அந்த கபத்தில் வெளியேற்றணும். நான் கூட கடந்த 5 நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு குளிரான இடத்துக்கு போய் மாட்டிக்கிட்டேன். அதில் ஏற்பட்ட இப்போ தான் ஒரு 98 விழுக்காடு சரியாயிருக்கு. இதற்கு நான் கடுமையான உணவு கட்டுப்பாடு இருக்கிறவன். கொஞ்சம் ஏமாந்தவனா இயற்கை நம்மளை போட்டு தள்ளிடும். புரியுதா? சரி. உயிரி ஆக அந்த மாறாத உண்மையாகும். 800 கோடி மக்களும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவரவர்கள் தாய்மொழியில் இது மொழிபெயர்த்து கொள்ள வேண்டும். இன்று சித்தர்கள் சமாதி அடைந்த இடங்கள் சக்தியுள்ள கோயிலாக விளங்குவது எல்லோருக்கும் தெரியும். அங்கே அருள் பாலிப்பது மேலே உள்ள அந்த சிலைகள் அல்ல, கீழே சமாதியில் இருக்கிற சித்தர்கள் உடல். அதான் அந்த கார்பன் 14, இந்த தூய்மையான உடல் கார்பன் 14 கொஞ்சம் நாள் நீண்ட காலத்துக்கு அது இயங்கிட்டே இருக்கும். அந்த 10 அடி 20 அடிக்குள்ள போகிறப்ப அந்த கதிர்வீச்சு நீயும் உணவு பாதை சுத்தமாக இருந்திருக்கணும். நீ இந்த சாதாரண உணவுல இருந்த மாதிரி அன்னப்பாதை தூய்மை செய்து இழைத்த உடலாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது புரியுமே தவிர தின்னு கொளுத்தவங்களுக்கு அது போகாது. அது சாதாரண சடி உணவை சாதாரண இட்லி தோசை பூரி பொங்கல் திங்கிறவனுக்கெல்லாம் ஒரு நாடும் கடுகடவும் ஆற்றல் புரியாது. தூய்மையான உடலுக்கு மட்டும்தான் அது புரியும் என்று புரிந்து கொள்ள வேண்டாக. தூய்மையானவர்களுக்கு தான் அதான் துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கள் மற்ற அவர்கள் தவறு வள்ளுவர் சொல்வார். துறந்தார்களை துப்புரவானவர்கள் என்று உயர்த்தி காட்டுவதற்காகவே இல்லறத்தார் நீங்கள் ஏன் உங்களை தூய்மை செய்ய மறந்தீர்கள் என்று வள்ளுவர் கேட்கிறார். ஆக துறந்தாரும் தூய்மை செய்ய வேண்டும், இல்லறத்தானும் தூய்மை செய்ய வேண்டும். திருவள்ளுவர் சொல்றாரு, மற்றவங்களை உயர்த்தி காட்டுவதற்காகவே நீ உன்னை அழுக்கிப்படுத்தி கொண்டாயா, ஆக நீ அழுக்குப்படுத்தாதே, நீயும் மேன்மை அடை என்றுதான் வள்ளுவர் சொல்கிறார். துறந்தார்க்கு துப்புரவு வேண்டின் மறந்தார்கள் மற்ற அவர்கள் தவம். இவ்வளோ அழகாக கேட்குறாரு பாருங்க. இதுதான் மற்றவர்கள் உயர்த்தி காட்டுவதற்காகவே நீங்கள் உங்கள் தவத்தை இழந்து விட்டீர்களாம். தவம் என்று சொன்னாலே அகத்தூய்மை என்று பொருள். இதில் 15 வயசுக்கு மேலே உடம்பு மாறிடும். அந்த 15 வயசுக்கு மேலே சீர் சிறப்பெல்லாம் செய்வாங்க. பெரியவங்க சின்னவங்க சீர் செய்கிறது சிறப்பு செய்கிறது அந்த சாதி கட்டமைப்பு மேலே செய்வாங்க. இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அவன் தனித்து இயங்குகிற தன்மையாக மாறிவிட்டான் என்று பொருள். அந்த தனித்து தன்மை அந்த 15-16 வயசில் வர வயது வந்தவங்க அத்தனை பேருமே வாழ்க்கையில் ஒரு முறையாக சுத்தம் செய்ய வேண்டும். திருமூலரின் காலம் திருமந்திரம் காசி மடம் திருப்பனந்தாள் வெளியீடு வருடம் 1991 புத்தகத்தில் ஆராய்ச்சி முன்னுரை பேராசிரியர் கு. சுந்தரமூர்த்தி அவர்கள் திருமூலரின் காலம் பற்றி கீழ் வருவார் குறிப்பிடுகிறார். திருமூலரின் காலம் செந்தமிழ் நிலம் சேர்ந்த மொழிகள் 18 என்றும் தமிழ் புலம் மலைநாடு கொங்கு நாடு பாண்டி நாடு சோழ நாடு தொண்டை நாடு என்று 5 வகை பகுப்பு ரொம்ப முக்கியமானது. திருமூலர் காலத்தில் மலைநாடு கொங்கு நாடு பாண்டி நாடு சோழ நாடு தொண்டை நாடு என்று 5 வகை பகுப்புடையது என்றும் இவர் குறிப்பிடுகிறார். இம்மொழிகளும் 50 பகுப்புகளும் கடைச்சங்க காலத்திற்கு பின்பே குறிக்கப்பட்டிருந்தது. அப்போ ஒரு 2000 ஆண்டுகள் இருக்கலாம். 50 பகுப்பும் கடைச்சங்க காலத்திற்கு பின்பே குறிக்கப்பட்டு வந்துள்ளன. தில்லை சிற்றம்பலத்தை பொன்வேய்ந்தவன் சிம்மவர்மன் ஆவான். இவன் 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவன். இப்பொன்னம்பலத்தை இவர் குறிக்கின்றார். இவ்வகையில் இவர் கிபி 5ஆம் நூற்றாண்டினர் ஆகிறார். எனினும் இவரை உலகில் என்றும் தப்பில்லா மன்றில் மணிக்கூத்து கண்டபின் ஒப்பில் 7 கோடி யுகம் இருந்தேன் என்கிறார். என்றும் இவர் கூறுவது கொண்டு மிக மிக பல ஆண்டுகள் இவ்வுலகில் வாழ்ந்தவர் என்று அறிய முடிகிறது.
ஆதலின் இவர் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் தோன்றி அதன் பின் 5ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்தவர் என அறியலாம். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்த நிலைமிசை நீடு வாழ்வார். கூற்றம் குதித்திலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு என்று என திருவள்ளுவர் கூறுமாற்றான். இந்த நெடிய கால எல்லை நபினோருக்கு இயலாதாயினும் ஞானியர்களுக்கு ஏற்புடையதாகும். பகவத்கீதை 8வது அத்தியாயம் 12வது 13வது சுலோகங்களின் தமிழ் உரை பின்வருமாறு: புலன்களை அவர்களின் விஷயங்களில் செல்ல ஒட்டாமல் தடுத்து மனதை இதய கமலத்தில் நிறுத்தி தன்னோட பிராணனை சிரசில் நிலைபெறச் செய்து யோகதாரணை மேற்கொண்டு பிரம்மத்தை சொல்லும் ஓம் என்னும் ஓர் அசரத்தை சொல்லிக்கொண்டு என்னை நினைத்து கொண்டு எவன் ஒருவன் உடலை விடுகின்றானோ அவன் உயர்ந்த கதை அடைகிறான். 2வது அத்தியாயம் 59வது சுலோகத்தில் தமிழ் உரை பின்வருமாறு: ஆகாரம் உட்கொள்ளாத மனிதன் நிரகராசிய தேகினா, பொருள்களிலிருந்து அகன்றி நிற்கிறான். ஆனால் அவன் ருசியிலிருந்து அகலுவதில்லை. அந்த ருசியின் பரம்பொருளை கண்டவுடன் நீங்கி விடுகிறது. புறப்பட்டு பூக்க திரிகின்ற வாயுவை நெற்பட உள்ள நிர்மலமாக்கில் உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புருஷடையோனு. திருமந்திரம் 575. மேற்படி பாடலை திருவள்ளுவர் மிகினும் குறையினும் மொய் செய்யும் நூலோர் வழி முதலாய் எண்ணி 3ங்கிறார். என்ற குரலோடு ஒப்பு நோக்க வேண்டும். மேற்படி இரு சித்தர்களும் இப்பாக்களில் வாயுவையே குறிக்கிறார்கள். வாயு என்றால் இவ்விடத்தில் வாயு, பித்தம், சிலேர்ப்பம் என்று 3 வகை ஜீரண நீரை குறிக்கும் கொள்ள வேண்டும். மேற்படி ஜீரண நீரை தொடர்ந்து பயிற்சினால் சுரக்காமல் செய்துவிட்டால் நிர்மலமாக்க எல்லா நலன்களும் விளையும் என்பது பொருள். அந்த நிலையை அடைந்தவர்களுக்கு பசி துன்பத்தை தருவதில்லை. உரோமம் கற்கும் என்ற வார்த்தைக்கு இளமை திரும்பும் என்று பொருள். புறப்பட்டு போகான் புருஷடையோன் என்ற சொற்கள் தெய்வம் ஆகாரத்தை நிறுத்தியவனின் உடலில் வந்து தங்கும் என்பதை குறிக்கும். மேற்படி பகவத்கீதையில் 2வது 59 ஸ்லோகத்தோடு ஒத்துப்போவதை கவனியுங்கள். நீருணவு முறையை பதஞ்சலி மகரிஷியின் யோகசூத்திரத்தின் பார்வையிலும் திருமந்திரத்தின் பார்வையிலும் படித்து சிந்திப்போம். பதஞ்சலி மகரிஷியின் யோகசூத்திரம் சாதனைவாதம் 32வது சூத்திரத்தில் தமிழாக்கம் விவேகானந்தரின் ராஜயோகம் பின்வருமாறு: அகமும் புறமும் தூய்மை ஆகிய 5 நியம விதிகள் செய்தன. திருமந்திரம் பாடல் 556 பின்வருமாறு: தூய்மை அருளும் சுருக்கம் நியமத்தானமே. அட்டாங்க யோகத்தில் 2வது படியாக நியமத்தில் 1வது தேவை உள்ளும் புறமும் தூய்மை என்று காணப்படுகிறது. இதில் உள்தூய்மை நீர் உணவினால் மட்டுமே வரும். இவ்விஷயத்தில் பல எல்லா நூல்களும் ஒத்துப்போகின்றன. 18 சித்தர்களின் சிலைகளை அவர்கள் எங்கெங்கு சமாதி அடைந்திருக்கிறார் என்ற விவரங்களை நீங்கள் புதுக்கோட்டை ஜட்ஜு சுவாமிகள் அதிஷ்டானத்தில் காணலாம். ஆகையால் நான் அந்த விவரங்களை இங்கே கொடுக்கவில்லை. ஒரு கோயில் சக்தியுடன் இருக்க முதல் தேவை அங்கு சித்தர்கள் ஒருவர் ஜீவசமாதி அடைந்திருக்க வேண்டும். இதற்கு நாகூர் ஆண்டவர் போன்ற பிரமத சித்தர்களும் விதிவிலக்கல்ல. அவர்களுடைய உயிர் அவ்விடத்தில் நீண்ட காலம் தங்கியிருந்து மக்களுக்கு நலம் செய்கிறது. 2வதாக ஒரு மகான் அந்த கோவிலில் மந்திர அச்சாரங்களுடன் கூடிய சக்கரத்தை பிரதிஷ்டை செய்திருந்தால் அக்கோவில் பிரபலமாகும். இதற்கு எடுத்துக்காட்டு திருப்பதி கோவில் ஆதிசேகர் என்ற ஆகர்ஷண சக்கரத்தை பிரதிஷ்டை செய்திருப்பது. ஆகையினால் இந்த டார்வின் பரிணாம சித்தாந்தம் மனிதனை தெய்வ அளவிற்கு வளர்த்துவிட வல்லது என்பதற்கு மேற்கண்ட ஆதாரங்கள் காட்டுகின்றன. ஆக இந்த மக்கள் இந்த சித்தர்கள் தான் அந்த கோயிலில் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த லிங்கத்துக்கு கீழே இருப்பார்கள். இதுதான் அந்த கிராஃபை அந்த ரேடியோ கார்பன் 14 என்று சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு தூய்மை செய்ய இப்படித்தான் சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் சார்லஸ் டார்வின் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கலாம். அல்லது பல பேர் சித்தர்களை ஆராய்ச்சி இல்லை. சித்தர்கள் ஆராய்ச்சி யாருமே செய்யவே இல்லை. தமிழர்களே சித்தர்கள் ஆராய்ச்சி செய்யவில்லை. ஆனால் வெங்கடேசன் தான் முதல் இந்த சித்தர்கள் ஆராய்ச்சி பண்ணி எங்கெங்கே எப்படி தங்கியிருக்காங்க, எப்படி போனாங்கன்னு சொல்லிட்டு இந்த மலை பார்த்தீங்கன்னா சுருளி மலை, நாமக்கல் இருக்கிற சேந்தமங்கலம் சன்னியாசி மலை, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. 40க்கும் மேற்பட்ட இடங்கள் போய் ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் வெங்கடேசன் தன் சொந்த ஊரான தஞ்சாவூர் மன்னார்குடி விட்டுட்டு கடைசியில் வெள்ளிங்கிரி மலை அடிவாரம் கோயம்புத்தூர் வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் போய் ஒரு 5 சென்ட் நிலத்தை வாங்கி ஒரு ஓடை குடிசை போட்டு ஒரு மிகப்பெரிய கட்டட பொறியாளர், உலகம் சுற்றிய பொறியாளர், வளைகுடா நாட்டில் பல கட்டடம் கட்டியவர், இந்தியாவில் மிகப்பெரிய பாலங்கள் கட்டியவர், கல்லூரி நாகப்பட்டினத்தில் வாலிபலம் தொழில்நுட்ப கல்லூரியில் பேராசிரியர் இருந்தவர். கடைசியில் தன் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பதற்காகவே தான் அவர் சொந்த ஊர்லேருந்து போய் ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளி போய்
தஞ்சாவூர் எங்கே, வெள்ளியங்கிரி மலை அடிவாரம் எங்கே, அது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம். அந்த அடிவாரத்தில் ஒரு 5 சென்ட் இடம் வாங்கி நான் போய் நேரில் பார்த்துருக்கேன். 15 வருஷம் அவரோடு நான் தொடர்பு வைத்திருந்தேன். அந்த உணவில்லாமல் வாழும் கலை புத்தகத்தை தமிழ்நாடு பூரா கொண்டு போய் பல ஊர்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவு கொண்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். நிறையா பேர் கேள்வி கேட்டாங்க. என்னை பார்ப்பாங்களே தவிர என்கிட்ட யாரும் பெரும்பாலும் பேச மாட்டாங்க. உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிற பொழுது பெரும்பாலும் உங்களை யாரும் பேச மாட்டாங்க. கொஞ்சம் அச்சத்தோடு விலகி விடுவார்கள். அவர்கள் உணவு எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறீங்க, எனக்கு சொல்லித்தாங்க அப்படிங்கிற கேட்கவே மாட்டாங்க யாருமே. ஏன்னா அவ்வளோ கொடூரமான அந்த போதை, இந்த உணவு போதை இருக்கே, இந்த உணவு போதையை தின்னு 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 கொழுத்த உடலை காட்டுவதற்காகவே தான் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இதுதான் இந்த தீய சக்தி. இந்த தீய சக்தி ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த சாதாரண உணவை தின்னு இந்த உடம்பு பார்த்து முழு 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 மேனி பல 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 பலன்னு அது கெட்டு போய் அழுகி போய் அந்த பண்ணு டபார் உடைக்குது பாருங்கள். வெள்ளரி பழம் அழுகி போய் டமார் உடைக்கிற மாதிரி மினுமினு இருக்கும். அந்த மினுமினுப்பை பார்த்து அத்தனை பேருமே ஏதோ பெரிய அழகு, மிகப்பெரிய ஆரோக்கியம் நினைக்கிறாங்க. அதை விரும்புவாங்கல்ல, அந்த நாற்றத்தை தான் மக்கள் விரும்புவார்கள். அழுகி போன உடலை மக்கள் விரும்புகிறார்கள். அதுதான் இயற்கையினுடைய போதை. அந்த உணவு பழக்கத்தில் இருக்கிறவங்க அந்த சதை அழுகி போகிறத விரும்பிகிட்டே இருப்பாங்க. எல்லாரும் அப்படித்தான். அந்த உணர்வு வருகின்ற பொழுதுதான் அந்த இளைத்திருப்பான் யோகி அப்படின்னு வருது. ஊருக்கு இளைத்தவன் பிள்ளையார் கோவில் ஆண்டி, அவனுக்கு இளைத்தவன் பள்ளிக்கூடத்து ஆசிரியர். இது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, பிச்சை எடுத்து பூசிக்கின்ற பரதேசியை காட்டிலும் சொல்லி கொடுக்கின்றவன் இளைத்திருப்பான். அதை தான் நான் முதல்ல என்ன பண்ணேன், 80 கிலோ இருக்கிற உடலை நான் 59, 60, 61 கிலோவாக மாற்றி நினைச்சிருக்கேன். இப்போ நான் நினச்சேன்னா சை உணவு சாப்பிட்டு உடம்பை கெடுத்து கொள்ளலாம், மீண்டும் சுத்தப்படுத்தி கொள்ளலாம். ஆகையினால அருள் கூர்ந்து இதை ஆலோசனையாகவும் நீங்கள் பெற முடியும். அது கட்டணம் உண்டு. தற்காலிகமாக நோயை தீர்ப்பதற்கான கட்டணம் உண்டு. நிரந்தரமாக பாடம் படிக்கணும்னு அது கட்டணம் உண்டு. இலவசம் என்பது கிடையாது. அது இயற்கைக்கு எதிரானது, சித்தர் கொள்கைக்கு எதிரானது, முயற்சிக்கு எதிரானது. நோயற்ற வாழ்வு வாழலாம். காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தலாம். மாலை ஒரு வேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை சிறிதளவு அவர் சேர்த்து சிறிதளவு உப்பு காரம் சேர்த்து மலச்சிக்கல் போவதற்கு படிப்படியாக கொண்டு வந்தால் 180 நாளுக்குள் அனைத்து நோய்கள் நீங்கிவிடும். இதை நீங்கள் முறையாக செய்ய வேண்டும். அதற்கு இனிமேக்கான் வாங்கி வச்சுக்கணும், எடைக்கருவி வாங்கி வச்சுக்கணும், ரத்தத்தை சோதனை பண்ணுற கருவிகள் வாங்கி வச்சுக்கணும், 6 மாதம் கடுமையான ஓய்வில் இருக்கணும், நேரடியாக ஆசிரியரோட தொடர்பு இருக்கணும். அவங்க தான் தப்பிக்க முடியும், மற்ற யாரும் தப்பிக்க முடியாது. நன்றி, வணக்கம். மீண்டும் 2வது பாடத்தை நான் தொடங்குகிறேன். நன்றி. அடுத்த முறை.